பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஏதோ ஒரு காரியத்துல என்ன பண்றது, தப்ப முடியுமா, எப்படி ஆகுமோ அப்படின்னு கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? தானியேல் 3:17 கர்த்தர் மேல விசுவாசம் வைத்த வாலிபர்கள் சொல்றாங்க, எங்கள் தேவன் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் என்று. பாபிலோன் என்கிற தேசத்துல இவங்க அடிமைகளா இருந்த சமயம் ராஜா தன்னுடைய சிலையை செஞ்சு வச்சு அதைத்தான் எல்லாரும் வணங்கணும்னு சொன்னார். இவங்க சொன்னாங்க, நாங்கள் கர்த்தரை தான் வணங்குவோம், சிலை வணக்க செய்ய மாட்டோம் என்று. ராஜாவின் கட்டளையை மீறுகிறதுனால கோபம் வந்து விட்டது ராஜாவுக்கு. அந்த காலத்துல எப்படி தண்டனை கொடுப்பாங்கன்னா, சூளை இருக்குல்ல, சூளை, இப்ப செங்கச்சூளையில நெருப்பு எரியும் பார்த்தீங்களா, அது மாதிரி பெரிய ஒரு குழியில நெருப்பை எரிய விட்டு அந்த சூளையில தூக்கி போட்டுருவாங்க, கருகி இறந்து போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அந்த தேவ மனிதர்கள் சொல்றாங்க, எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார், ராஜாவின் கைக்கும் இந்த சூளைக்கும் எங்களை தப்புவிப்பார் என்று சொல்லி ஒரு விசுவாசத்தோடு சொன்னாங்களா, ஆண்டவர் அதே மாதிரி அற்புதம் செய்துட்டார். அந்த சூளைக்குள்ள தூக்கி போட்டாங்க. ஆனா கர்த்தர் அங்கே வந்து உலாவி அவளை மீட்டு உயிரோடு வெளியே கொண்டு வந்தார். அதே ஆண்டவர் தான் இன்றைக்கு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். எந்த ஆபத்தான சூழ்நிலை இருந்தாலும் எங்கள் தேவன் தப்புவிக்க வல்லவர் என்று தைரியமா சொல்லுங்க, பயப்படாதங்க. ஆண்டவர் அற்புதம் செய்வதை நீங்கள் காண்பீங்க. பிரியமானவர்களே, எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி, அவருடைய கணவர் ஆஸ்பத்திரி கொண்டு போனாங்க. ரொம்ப ஆபத்தான நிலைமை. டாக்டர் சொன்னாங்க, காப்பாற்ற முடியாது, இவர் பிழைக்கிறது கஷ்டம், ஃபைனல் ஸ்டேஜில் இப்படி கொண்டு வந்திருக்கீங்களே. இல்லை, நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன், நீங்க மருத்துவம் செய்யுங்க, இங்க கர்த்தர் சுகம் கொடுப்பாருன்னு. இவங்க டாக்டருக்கு ஆச்சரியம். அப்படியா, சரி நீங்க சொல்றதுனால செய்யறோன்னு சொல்லி அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்களா. இவங்க ஜெபித்து கொண்டே இருந்தாங்க. மருத்துவர்கள் ஆச்சரியப்படும்படி ஆச்சரியமான மாற்றம் சரீரத்தில் உண்டாயிற்று. அதனால ஒரு உயிர்ப்பிழத்து வந்தா. அவங்க சொன்னாங்க, நீங்க விசுவாசித்த கடவுள் தான் சுகம் கொடுத்திருக்கிறார் என்று. அதுதான் ஆண்டவர் விசுவாசத்தை கனப்படுத்தி செய்கிற காரியம். என் தேவன் என் கணவரை குணமாக்குவார், தப்புவிப்பார், நீங்க செய்ய வேண்டியதை செய்யுங்கன்னு சொல்லி விசுவாசமா சொன்னாங்க. பாத்தீங்களா, தேவன் இந்த விசுவாசத்தை கனப்படுத்தினார். நீங்க கூட இன்றைக்கு கைவிடப்பட்ட நிலைமையில ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கலாம். எங்கள் தேவன், வானத்தை பூமியை உண்டாக்கின என் தேவன், என் ஆண்டவர் இயேசு, எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லுங்க. அப்படியே அற்புதம் நடக்கும். சொல்றீங்களா? இன்னைக்கு சொல்லி பாருங்க, உடனே இன்றைக்கே மாற்றம் ஆரம்பித்து விடும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். நாங்கள் இதை விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.